வணக்கம், நான் உங்கள் யஷ்வந்த் குமார். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சம்மருக்காக ஒரு சூப்பரான வெர்ஜின் மொய்ட்டோ செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியில் மொய்ட்டோ சிரப்னு ஒரு இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுவாங்க. இந்த இன்க்ரீடியன்ட் நம்ம கிரே சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லைனா நட்ஸ் அண்ட் ஸ்பைஸில் ஈஸியாக கிடைக்கும். ஒருவேளை கிடைக்காதவங்களுக்கு இந்த மொய்ட்டோ சிரப் எப்படி செய்கிறது அப்படின்றதையும் நான் இன்றைக்கி செய்து காட்ட போகிறேன். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் ஒரு 200 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 15லிருந்து 20 புதினா இலையும் சேர்த்துக்கோங்க. அதன் பிறகு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு லெமன் ஜூஸும் சேர்த்துக்கலாம். கடைசியாக இதில் ஒரு 150 ml அளவு தண்ணி சேர்த்து இதை லோ ஃப்ளேமில் வச்சு அடுத்து ஒரு 10லிருந்து 15 நிமிடம் நல்லா கொதிக்க விடலாம். இந்த மொய்ட்டோ சிரப் ஒரு 15 நிமிடம் நல்லா கொதிச்சிடுச்சு. இதை தொட்டு பார்க்கும்போது கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கும். அந்த பதத்தில் இருக்கும்போது ஆஃப் பண்ணிவிடுங்க. அண்ட் இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 6 months வரைக்கும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த மொய்ட்டோ சிரப்புடைய சூடு முழுமையாக குறையிட்டோம். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம மொய்ட்டோ சிரப்புடைய சூடு முழுமையாக குறைந்ததன் பிறகு அதை புதினா இல்லாமல் ஃபில்டர் பண்ணி வேறு ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மொய்ட்டோ எப்படி செய்கிறது அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம். அடுத்து இதில் ஒரு 2 லெமன் வெஜ்ஜஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே நல்ல ஒரு மனம் கொடுக்கறதுக்காக ஒரு 10லிருந்து 15 புதினா சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மொய்ட்டோ சிரப் ஒரு 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துப்போம். அடுத்து இதில் 7up இல்லைனா ஸ்ப்ரைட் ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக ஒரு லெமன் ஸ்லைஸ் வச்சு கார்னிஷும் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான வெர்ஜின் மொய்ட்டோ செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை மறக்காமல் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.